ஓடினார், இன்னைக்கு ஓடல கம்முன்னு. நேத்து போய் முள்ளியால் 10 நேரம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஊருக்கார் வந்துக்கிறாரு, நான் தான் சொன்ன பெருமையா. பாலி சென்று நான் வந்து சொல்லு போ. யாரு வந்து போய் கேட்டுடா போடா. நீ வந்துக்கிறன்னா என்ன பண்ண போற? யாரு நாரதனா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? வெங்காயம் வரதுக்கா? அதுடா எதுக்குடா வந்திருப்பான்? அப்ப அவங்க நாட்டுல கத்தலாம் பிடிக்கிட்டு இங்க வந்துக்கிறானா? டேய், வந்தவர் நல்லவராக இருந்தால் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க 2 நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்லலாம். வந்துக்கிறவன் மகா மோசமான கலக்காரனா பாவி. நான் அது மாதிரி ஆளே பார்க்கல. அதுக்கு முன்ன ஆனா வீடியோ எடுக்கிறியா? கட் பண்ணிடணும். அதுக்கு முன்ன கண்ணாடி பாட்டில் விற்பாங்க, வாங்குவானுங்க, குடிப்பானுங்க. கண்ட இடத்துல விசிறி உடச்சிட்டு போனாதான் அவங்க நல்லா இருக்கும் அந்த குடிக்காரனுங்க. இப்ப தெரியுமா அதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துறாங்களாட்டுங்குது. இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்து அதுல உடச்சு ஊத்திக்கின்னு இந்த பாட்டில் எடுத்து அங்கேயே கொடுத்து துட்டு வாங்கி வந்துடுறான். எந்த நேரம் பார்த்தாலும் பிளாஸ்டிக் பாட்டிலோடவே சுத்திங்கிறானுங்க, வக்காலா போயிங்க. இது ஒரு பொய்ப்பு இல்ல. அது பாட்டில் கிடைக்கும் மகாராஜா. பிளாஸ்டிக் பாட்டிலுக்கே கிடைக்கும், பாட்டில் கிடைக்காது. கிடைக்கும் இப்போ பாட்டில் கிடைக்க மாட்டேங்குது, பிளாஸ்டிக் பாட்டிலே கிடைக்க மாட்டேங்குது மகாராஜா. பாலி 7 மாலும் ஒருத்தங்கிறான் 6 கோட்டை உடச்சு பிளாஸ்டிக் பாட்டில் ஊத்தி ஜோபில வச்சுனே சுத்தி இருந்தாம்பா. அப்புறம் அவன் எங்க வந்து கூத்தாடுறது? முள்ளியில தான் போய் ஆடி இருந்தான். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். சரி சரி. நாரதன் செல்லும் இடமெல்லாம் கலகத்தை செய்பவன். கலக்கார பாவிக்கு இங்க என்ன வேலை? இங்க கலகம் வந்து கலகம் பண்ணதுக்கா? நம்ம கிட்ட செல்லுமா அவன் கலகம்? சரி, நல்லவனோ கெட்டவனோ வீடு தேடி வந்தால் ஓடி தேடி எடுத்துக்கணும். ஓடி தேடியா? ஓடி தேடி உபசரிக்கணும். அதான தமிழர் பண்பாடு. ஓடி தேடி உபசரிக்கணும். வரவேற்றுள்ளமா? புறப்பட போகலாம். ஐயா திருத்தராசுரன் அநேக கோடி வம்சனங்கள் அச்சுதன் பேரா வந்த விவரம் விளக்கமா சொல்லு. ஆமா, நீ எங்க போற? எங்க போற? இந்த ஆட்டோ கோட்டா பின்னாடி இருக்கணும். என்ன பண்றாங்க, யாரு பேசுறாங்க? உள்ள ஓபி அடிக்கிறதுக்குன்னே தனி கொட்டா ஒண்ணு. பின்னாடி இருந்தா பின்னாடி பாடலாம், பின்னாடி பேசலாம். அடுத்து காட்சி என்ன வருதுன்னு யோசனை பண்ணி வேஷம் போடலாம். கூப்பிட்டா பட்டுன்னு ஓடியாரலாம்.
அங்க போய் உட்காந்துன்னு இங்க பேசிருந்தா எப்படி அது? எங்க அந்த பப்புனு வேசக்காரன்? புறப்படுகிறேன் மேல் உலகம். போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறான் அந்த படுபாவி. நாரதா, ஆமா, எங்கேயா போறீங்க? நீ நல்லா படிச்சால் தானே? ஆமா. கல்வியே கற்று இருக்கிறாய். ஆமா. யாரு இவரா? அப்ப கை நாட்டி வச்சாரு. கை நாட்டா? கை நாட்டை வச்சாரு. அதுக்கே பத்து. அது ஏன் தெரியுமா? கையெழுத்து கூட சுலபமா ஏமாத்திடலாம். கை நாட்டு ஏமாத்த முடியாது தான் இவர் கை நாட்டு வைக்கிறார். ஒண்ணு இல்ல தவறு. உலகமே கை ராகில் தான் போயிங்குது. ஒரே வச்சிருக்கு. அதுமான காட்சி விட்டு போடாது. எங்க போய் ஒரு பேசுங்க நீங்க? கைராக எல்லா இடத்துலயும் கைராக தான் செல்லும். புரியுதா? கைரேக கண் ரேக மொத்தமே ரேகையில் தான் போயிங்குது. கையெழுத்து சுலபமா ஏமாத்தி பணத்தை எடுத்துறான் பேங்க்ல இருந்து. இப்ப எடுக்க முடியாது. மொத்தம் ஆதார் கார்டு வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. புரியுதா? எல்லாம் டிஜிட்டல். டிஜிட்டல் இந்தியா. புரியுதா? எவனும் ஏமாத்த முடியாது. அவன் பணம் அவன் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அதனால தான் இவர் கைராக வைக்கிறாரு. அந்த கதை விட்டு அந்த கதை நமக்கு தேவையில்ல. நல்லா படிச்சுக்கிறான். 3 உலகையும் சுத்தி வரான். இந்த நாரதர் நான் போகும்போது எதிர்க்கு வந்து எங்க போறேன்னு கேக்குறாரு. கேட்கலாமா? தப்பு தானே? ஏன் கேட்கல? தப்புதான். நீ எங்க போற? நான் லாயில மாடி சாவ போறோம். சரி, எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த வார்த்தை தான் சொல்றான். நம்ம சொல்லிட்டே போயிடலாம். என் தம்பி பாதாள அரக்கனை பார்க்க. மகாராஜா, இவங்க அப்பா எல்லாரும் உன்னையும் தான் பார்த்தாரு, என்னையும் தான் பார்த்தாரு, சுரா அண்ணனையும் பார்த்தாரு, ரொம்ப அண்ணனையும் பார்த்துக்கிறாரு. அவரு பிள்ளைய அந்த பேர் பார்த்து விட்டுக்கிறாரு. அவரு எல்லாரும் பட்சினே வந்தாரு. மண்டியும் முண்டியுமா பார்த்துட்டு பட்சினே வந்தாரு. இந்த கட்சியா கொஞ்சம் சிந்தனை சிதறந்தெல்லாம் வாரி ஒரு குடி வச்சாரு. அதுல வந்தது இது பாலி முசுலுன்னா ஃபேமஸ். இது அதுக்கு பிறந்த முசுல் குட்டி. இது முசுல் குட்டி, கவட்ட குட்டி. இது இந்த நாரதன் போகும்போது எங்க போற கேக்குறான். சொல்லாம போனா தப்பு. சொல்லிடுறேன். பாதாள அரக்கன் என் தம்பி பார்க்க பாதாள உலகம் போகிறேன். அதுக்கு மேல் உலகம் துரியோதன பாகனம் பூலோகம். அங்க போறேன். அவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுற. வை விடு. இல்லையா, நீ போனாலும் அவரை பார்க்க முடியாது. போனாலும் பார்க்க முடியாது. ஏன்? அவர் இருவரும் மாட்டு விட்டாரு. இருவருமே செத்துட்டாங்களா? உண்மையாவா? நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா? தம்பி பாதாள அரக்கனுமே, பாதாள அரக்கனுமே. சங்கரா என் செய்வேன் சங்கரா. என் தம்பி பாதாள அரக்கன் மாண்டு விட்டானா? என் நண்பன் துரியோதனன் மாண்டு விட்டானா? என் செய்வேன் ஈசா.
நான் ஏன் அழணும்? என்னிடத்திலே மாண்டவர்களை எழுப்பும் மந்திரம் இருக்கிறது. அந்த மிருத்யு சஞ்சு மந்திரத்தை சொல்லி இப்போதே மாண்டு போன பாதாள அரக்கனையும் துரியோதனையும் எழுப்புகிறேன். புறப்படுகிறேன். நீ போனா அவனை எழுப்ப முடியாது. வந்ததுல இருந்தே இந்த நாரதன் குதர்க்கமாவே பேசுகிறான். போனா பார்க்க முடியாதுன்றான். அப்புறம் இப்ப போனாக்கா எழுப்ப முடியாதுன்றான். முடியாது முடியாது முடியாது. இது சொல்றதான் நீ வந்தியா? ஏன் எழுப்ப முடியாது? துரியன் மனித 9 வருடமாகிறது. துரியோதனன் செத்து 9 வருஷம் ஆகுது. ஆமா. உன் தம்பி பாதாளரக்கன் மனித பல வருடங்கள் ஆகிவிட்டது. பாதாளரக்கன் செத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ அவர்கள் உடல் போய்விட்டது. அடடா, மாண்டவுடனே சென்றிருந்தால் உதிரத்தை எடுத்து உயிர் கொடுத்திருக்கலாம், சதை எடுத்து உயிர் கொடுத்திருக்கலாம். மாண்டவர்கள் பல பல வருடமாகிவிட்டது. அவர் உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்கும். ஒரே ஒரு சொட்டு உதிரம் இருக்குமா? தசை இருக்குமா? எப்படி எழுப்புறது? முடியாது. போனது போனதுதான். அவர்கள் மாண்டார்களே இயற்கையாக மரணம் அடைந்தார்களா இல்ல யாருன்னா அவங்கள சாவடிச்சுட்டாங்களா? பாதாளரக்கன் மனித பாண்டவர் நடுப்புற அர்ஜுனன். யாரு? பாண்டவர் நடுப்புற அர்ஜுனன். அர்ஜுனன். ஆமா. அடடே, துரியனை மடித்தவர். துரியனை மடித்தவர் பீமாச்சானன். பீமாச்சானன். ஆமா. இந்த 2 பேரும் தான் அவன் சாவறதுக்கு காரணம். ஆமா. எங்கேயோ ஒதுக்குதுரா. டேய், என் தம்பி பாதாளரக்கன் சாதாரணமானவன் அல்ல. எல்லாருக்கும் உயிர் எங்க இருக்கும்? சிரசுல தான் இருக்கும். கை காலில் அடிபட்டா உயிர் வாழ்ந்துடலாம், போய்ச்சிக்கலாம். ஆனா தலையில அடிபட்டா மூளை சதுரி வெளி வந்துடும், உயிர் போகும். எல்லாருக்கும் உயிர் நிலை தலையில தான் இருக்குதான். அப்போ பாதாளரக்கன் உயிர் தலையில இருந்ததா? எங்க இருந்தது? சிவ சக்கரத்தில் மறைத்து வைத்திருந்தான். சிவ சக்கரத்துல மறைத்து வச்சிருந்தான் உயிரை. இத சுலபமா கண்டுபிடிச்சு அவனை சாவடிக்கிற அளவுக்கு இந்த அர்ஜுனனுக்கு திறமை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, துரியோதனன் எல்லாருக்கும் உயிர் தலையில இருக்குன்னு சொன்னார். துரியோதனன் தன் வலது துடையிலே மறைத்து வைத்திருந்தான். வலது தொடையில மறைச்சு வச்சிருந்தான் உயிர் நிலையை. அதை கண்டுபிடிச்சு அடிக்கிற அளவுக்கு அந்த புண்டாத்தினி பீமனுக்கு அறிவு கிடையாது. இதுக்குள்ள எவனோ ஒரு ஆளு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் தெரியுமா? எங்க தாத்தா கண்ணன். யாரு? கண்ணன். கண்ணனா? ஆமா. கண்ணன் கண்ணன். சின்ன காலமாரு, அவர் பெரிய காலமாரு. கண்ணன் அவர் யார் உங்களுக்கு? எங்க தாத்தா. வாடி கொடுத்தீங்களா? தாடி குத்துன்னு போயிருக்கு. அவர் யாரு உங்களுக்கு? தாத்தா. தாத்தா அட போடாம கோஸ்தா கம்யூனிட்டி பையா தாத்தாவா சாவட்சம் பெருவே மார்த்தட்டி சொல்றான் பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். என் தம்பி பாதாளரக்கன் சாகும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நல்லா தெரியும். 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 துரியோதனன் சாகும்போது நல்லா தெரியும். அதுவும் தெரியும். தெரியும். நல்லா தெரியுன்றியே. அப்ப வந்து சொல்லாம இப்ப வந்து சொல்லியே ஏன் வந்த? வருவதற்கு நேரம் இல்லையா? அப்போ நேரம் இல்லை. இவன் நேரம் கிடைக்கல. அப்போ இப்ப ஏண்டா வந்தன்னா இப்பதான் நேரம் கட்சிச்சான். இவன் நேரம் கட்சி வரல. இவனுக்கு இன்னைக்கு கலகம் பண்றதுக்கு எங்க இடம் கிடைக்கல. அதான் இந்த பக்கம் பூந்துட்டான் குழந்தை. நேற்று முள்ளியாளில பூந்தானா, இன்னைக்கு இங்க பூந்துட்டான். இன்னைக்கு இரும்பூர் முத்து வாத்தியார் போய் பூந்துட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு ஆளு பிரிவு எடுத்துடுறாங்க, வாழ்த்துறாங்க. உங்களா மாரி ஆளுங்களால் தான் இந்த களியை அழிஞ்சிட்டு போடுது. இந்த பக்கம் கலக மண்டலத்துக்கு நோய்ஞ்சிட்டான். அப்ப வந்து சொல்றான்னா இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு பாருங்க சொல்றான்னு. அப்ப இன்னத்துக்கு வரல. வருவதற்கு நேரம் இல்லையா? கேசு கையெழுத்தா? யாரு மேல சாராய கேசு?
மகாராஜா அப்ப யார் வந்து சொல்லனா உயிராடு அப்ப உயிர் இருக்கும்போது செத்துட்டு இருக்கும்போது பிரேதம் இருக்கும் சொல்லுங்க நீ ஏப்பிட்டு இருப்ப ஆமா. என்ன வச்சுன்னு கேட்டிருப்ப அந்த கிழமை இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அதனால வச்சிருப்ப இப்ப எங்கேயும் கலங்கடிகள்னு இப்ப வந்து மார்க்கெட் இங்க வச்சுங்கிறான் சொல்லானி. டேய் கலக்கரா, டேய் என்ன சொல்ல, டேய் என்ன சொல்ல, டேய் என்ன சொல்ல, டேய் என்ன சொல்ல, டேய் என்ன சொல்ல. அக்காலா ஓடி ஏடா சொல்ல, டேய் சட்ட சாம போமுடிங்க. என்ன வந்து சொல்லாத உனக்கு என்னடா என்ன வேலை உனக்கு? கைட்டு வர மாலை மாலை கைட்டு மகாராஜா நேரத்துக்கு மாலை கைட்டு அதான் சொல்றேன். நான் போட்டுக்கணும் என் காலில் போடு. போட்டியா? இப்ப எடுத்து உங்க கைத்துல போட்டுக்கோ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பாதம் தான் தெரியுமா, சொல்றேன். இதுதான் தாங்கி பிடிக்குது. இந்த கை கால் நல்லா இருந்தா தான் மனுஷன் எந்த வேலை செஞ்சு போயிட்டு முடியும். கை கால் நல்லா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா? போட்டியா? எடுத்து நீ போட்டுக்கினியா? உன் சாவுக்கு நான் வருவனோ வரமாட்டனோ தெரியாது. புரியுதா? அதனால இப்பயே போட்டேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நீ மைய இல்லாத போட்டுக்கிற வேஸ்துக்கும் கண்ணு உள்ளோ ஏற்கனவே கண்ணு 4 அடி ஆயத்துல இருக்குது. சரி போட்டுக்கிறதுக்கும் அந்த முகத்துக்கும் இந்த மாலைக்கும் செத்து போன மாதிரியே இருக்குது ராஜே. உண்மையிலேயே முகனுக்கார பயில் மாச்சி அந்த பூ கூட தந்து போட்டு சரி போட்டுங்க. இவன் நல்லவனா? நாளா அண்ணா இவன் நல்லவனா? அவன் என்னன்னு கேளு, என்ன வேலை செய்யறான்னு கேளு. என்ன வேலை செய்யறீங்க? அவன் வேலை